நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது பிஎம்எஸ் யூனியன் கோரிக்கை. அதாவது டாஸ்மாக் ஊழியர்களை தாக்குவோர் மீது குண்டாஸ் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க டாஸ்மாக் பிஎம்எஸ் யூனியன் கோரிக்கை விடுத்துள்ளது. அதாவது டாஸ்மாக் ஊழியர்கள் சமீப காலமாக பணி பாதுகாப்பின்றி உயிருக்கு அச்சுறுத்தலோடு பணி செய்து வருகிறார்கள். அரசு மருத்துவமனை மருத்துவர்களுக்கு தமிழக அரசு பணி பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றியது போல அரசு டாஸ்மாக் மதுக்கடை ஊழியர்களுக்கும் தனி சிறப்பு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர பாரதிய டாஸ்மாக் தொழிலாளர் சங்கத்தின் மாநில அமைப்பு செயலாளர் மாயவரம் ஏஎல் நாராயணன் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் சேத்தமங்கலம் அரசு டாஸ்மாக் மதுக்கடையில் விற்பனையாளராக பணிபுரியும் வனராஜா உதவி விற்பனையாளராக உதயகுமார் கடந்த ஏப்ரல் 26 இரவு பணி முடிந்து திரும்பும்போது சில சமூக விரோதிகள் பயங்கரமான ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். இந்த கொடூர தாக்குதலில் வனராஜாவின் கை என்பது மணிக்கட்டு துண்டாகியும் உதயகுமாருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு இருவரும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் பிரிவில் உள்ளனர். இந்த துயரம் சம்பவம் டாஸ்மாக் ஊழியர்கள் மத்தியில் நீங்குவதற்குள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அரசு டாஸ்மாக் மதுக்கடையில் மேற்பார்வையாளராக பணிபுரியும் பாலசுப்பிரமணியம் பணி முடிந்து வீடு திரும்பும்போது அதே 26 அவரை தாக்கிய சமூக விரோதிகள் அவர் கையில் இருந்த பணத்தை பறிக்க முயன்றுள்ளனர். இது போன்று ஊழியர்களை தாக்கும் சம்பவங்கள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தொழிற்சங்கங்கள் அறிக்கை விடுவதும் அரசு காவல்துறையும் நடவடிக்கை எடுத்தாலும் இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் மீதான தாக்குதல் என்பது தொடர் கதையாகவே உள்ளது. இதற்கு முன்பு அரசு டாஸ்மாக் மதுக்கடையில் பணியில் இருந்த ஊழியர்கள் கடைக்குள்ளேயே பெட்ரோல் குண்டு வீசி அதிக சதவீத தீக்காயத்துடன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக பலியானார்கள். இதுபோல் துயர சம்பவம் தொடராமல் இருக்க மதுக்கடை திறந்து மூடும் நேரத்தையும் மாற்றி அமைக்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல் டாஸ்மாக் ஊழியரை தாக்குவோர் மீது பிணையில் வெளி வராதபடி குண்டாஸ் வழக்கு பதிவு செய்யும்படி ஊழியர்கள் சார்பாக பாரதிய டாஸ்மாக் தொழிற்சங்கத்தின் சார்பாக இந்த கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நான் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.